கனகவர்ஷினி ஆஸ்ட்ராலஜி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். சுக்கிர திசையை பத்தி பார்ப்போம். சுக்கிர திசையில என்ன மாதிரியான பொது பலன்கள், என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசி லக்னக்காரங்களுக்கும், மற்றும் சுக்கிர திசையில எந்தெந்த வயசுல உங்களுக்கு சுக்கிர திசை வந்தா நல்ல பலன்கள், கெடு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பல வகையான விஷயங்களை பார்த்துட்டு சில பரிகாரங்களும் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ பொதுவாக சுக்கிர திசை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அது என்ன ராசி லக்னமாக இருந்தாலும் சுக்கிர பகவான் அவருக்குரிய தனித்தன்மையான சுக்கிரன் அப்படிங்கிறது சுக போகங்களை விரும்பக்கூடிய, கொடுக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு கிரகம். இதுல விரும்பக்கூடிய, கொடுக்கக்கூடிய அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை நம்ம பிரிச்சு பார்க்கணும். ஏன்னா சுக்கிரன் எல்லாத்துக்கும் நன்மையே செய்யக்கூடிய கிரகமும் கிடையாது. சில ராசி லக்னங்களுக்கு சுக்கிர பகவான் கெடுதலையும் செய்யக்கூடியவர். ஸோ அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை எல்லாத்துக்கும் நன்மையை செஞ்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதே சமயத்தில் எல்லாத்துக்கும் கெடுதலையும் செஞ்சிட மாட்டார் சுக்கிரன். ஆனால் ஒரு மனிதனுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஒரு அனுகிரகம் இருந்தால் தான் ஒரு அடிப்படையான ஒரு ஒரு கம்ஃபர்ட், லைஃபுக்கு தேவையான விஷயங்கள், ஒரு நல்ல ஒரு தூக்கம், ஒரு நல்ல கார்ல போயிட்டு வர்றது, ஒரு சுகம் அனுபவம் போன்ற விஷயங்கள் எல்லாமே சுக்கிரன் நல்ல அமைப்புல இருக்கணும். அதே சுக்கிர பகவான் தான் வீடு நல்ல அழகான வீடு அமையணும்னாவே உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பா தேவை. இப்போ சுக்கிர திசையில இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். அது நல்லா இருந்ததுன்னா சுக்கிரன் ஒரு ஜாதகத்திற்கு சரியில்லாத அமைப்புல இருக்கிறார் அப்படின்னா அந்த சுகபோகங்களை அடைவதற்காக மனம் சிந்தனையை ஆரம்பிக்கும். அவ்வளவுதான். சுக்கிர திசையில நன்மையா தீமையா அப்படிங்கிறது அடுத்தடுத்து அந்த ஜாதகர் எடுக்கக்கூடிய அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து மாறுபடும். அந்த செயல்பாடுகளை தீர்மானம் பண்றது சுக்கிர திசையில் வரக்கூடிய தசா புத்திநாதர்கள் உங்களுக்கு அதை வழிநடத்தி கொடுப்பார்கள். பொதுவாகவே சுக்கிர திசை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஜாதகருக்கு 20 வயதுக்கு மேல வரும்பொழுது சுக்கிர திசையின் பலன்கள் ஓரளவுக்கு நல்லா அனுபவிக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சி, வயது முதிர்ச்சி, மன முதிர்ச்சி கிடைக்கும். அதுலேயும் குறிப்பா 30 வயது டு 50 வயது வரக்கூடிய சுக்கிர திசை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல அனுபவங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், உதாரணத்துக்கு சுக்கிர திசை மேஷ ராசிக்காரர்களுக்கு, ரிஷப ராசிக்காரர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வரும்பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் சுக்கிர திசை ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். இதுவே மீன லக்னம் மீன ராசி, தனுசு லக்னம் தனுசு ராசி, துலா லக்னம் துலா ராசிக்கு சுக்கிர திசை அவ்வளவா ஒரு இன்பமான ஒரு அனுபவத்தை கொடுக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுலேயும் குறிப்பா மீன ராசி மீன லக்னக்காரங்களுக்கு ஒரு வரக்கூடாத திசைன்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு சுக்கிர திசை தான். ஏன்னா சுக்கிர பகவானே மீன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியா வந்துடும். அப்புறம் 2 ஸ்தானங்கள்லயுமே பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்புல சுக்கிர பகவான் செயல்படுவார். இதுவே 50 வயதுக்கு மேல வரக்கூடிய சுக்கிர திசை ஒருவருக்கு செல்வ சேர்க்கை, சொத்து சுகங்கள் வாங்கணும், சொத்து வாங்கணும், வாகனம் வாங்கணும் போன்ற விஷயங்களை அதிகமா ஒரு ஆசையை ஏற்படுத்தி கொடுக்கும். 60 வயதுக்கு மேல வரக்கூடிய சுக்கிர திசை சொத்து சம்பந்தமாக ஒரு வாய்ப்புகள் வந்தாலும் ஆரோக்கியத்திலும் குறைபாடுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுலேயும் குறிப்பா சுக்கிரன்கிறது டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதிகள், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட யூரினரி ட்ராக் ரிலேட்டட் பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளை சுக்கிரன் கொடுப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. மற்றும் சுக்கிரன்கிறது நீர் போன்ற விஷயங்களையும் குறிக்கும். அப்போ நுரையீரல் சம்பந்தப்பட்ட சளி தொந்தரவுகள் இது எல்லாமே கூட சுக்கிர திசையில் வருவதற்கு ஒரு 50-60 வயதுக்கு மேல சுக்கிர திசை வரும்பொழுது அது நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சுக்கிர திசை வரக்கூடாத வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசு தாங்க. அதாவது ஒரு ஒரு குழந்தை பிறக்குது, 20 வயதுக்குள்ள வரக்கூடிய சுக்கிர திசை ஒரு கடுமையான பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான் போகும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன்கிறதே நேச்சுரலா சுகபோகத்தை விருப்பத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். இப்போ ஒரு குழந்தை படிக்க வேண்டிய வயசுல சுக்கிர திசை படிப்பில் கவனம் இல்லாமல் ஒரு 15 வயது 17 வயதுல இருக்கக்கூடிய 10வது படிக்கக்கூடிய 12வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சுக்கிர திசை வந்துருச்சுன்னா கேட்கவே வேண்டாம். படிப்பில் கம்பல்சரி அவங்க கோட்டை விடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகபட்சம். அதனால ஃபர்ஸ்ட் 20 வருஷத்துக்குள்ள வரக்கூடிய சுக்கிரன் குட்டி சுக்கிரன் கொட்டி கெடுக்கும் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுடைய உண்மையான ஒரு இதுதாங்க. அதாவது சுக்கிர திசை இள வயதுல வரும் பொழுது அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லாம அவர்களை சுற்றியுள்ள குடும்பத்தினருக்கும் தொந்தரவை கொடுக்கக்கூடிய அமைப்புல சிறு வயதில் வரக்கூடிய சுக்கிர திசை தொந்தரவு கொடுக்கும். இப்போ சுக்கிர திசை வந்ததுன்னா ஒரு 25-30 வயதுக்கு மேல ஒரு நபருக்கு சுக்கிர திசை வந்தா ஓரளவுக்கு நன்மையான பலன்களை எதிர்பார்க்கலாம்.
எடுத்துக்கலாம். இப்போ மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு சுக்கிர திசை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியாக வருகிறார். இப்போ 2ங்கிறது குடும்பம், வருமானம் போன்ற விஷயங்கள், 7ங்கிறது பார்ட்னர்ஷிப் பிசினஸ் மற்றும் மனைவிக்குரிய கணவருக்குரிய ஸ்தானம். இப்போ சுக்கிர திசையில மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிர திசை வரும் பொழுது, அதாவது குறிப்பிட்ட வயதுக்கு மேல 20, 25 வயதுக்கு மேல வரக்கூடிய சுக்கிர திசைகள் மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். சுக்கிர திசையில மேஷ ராசிக்காரங்களை என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம் 7ஆம் இடம் 2ங்கிறது உணவு போன்ற விஷயங்களை சொல்லும். இப்போ மேஷ ராசிக்காரர்கள் இளம் வயதுக்காரர்கள் 2ஆம் இடம்ங்கிறது சுக்கிரன்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட்டுக்கு அடிக்கடி மாதம் ஒரு முறை போயிட்டு வருவது உங்களுக்கு சுக்கிர திசையின் நல் பலன்களை கூட்டி கொடுக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுக்கிர திசை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரிஷபத்துக்கு சுக்கிர பகவான் 1ஆம் அதிபதியாகவும் ருணரோக சத்துருஸ்தானத்திற்கான 6ஆம் அதிபதியாகவும் வருகிறார். அப்போ 1 அப்படிங்கிறது உங்களுடைய தோற்றம், புகழ், அந்தஸ்து. 6 அப்படிங்கிறது கடன் போன்ற விஷயங்களையும் குறிக்கும், உத்தியோகத்தையும் குறிக்கும், நோயையும் குறிக்கும். அப்போ உங்களுடைய தோற்றம், புகழ், அந்தஸ்தை நீங்க அதிகரித்துக்கிறதுக்காக பொதுவாகவே ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க கடன்கிற ஒரு விஷயத்துல இறங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்போ எனவே சுக்கிர திசையில ரிஷபராசி ரிஷப லக்ன நண்பர்கள் முடிந்த அளவுக்கு கடன் போன்ற விஷயங்கள்ல இறங்காம இருந்தாலே உங்களுக்கு உத்தியோகத்தின் மூலம் நல்ல வருமானம் ஏற்பட்டு நல்ல வருமானத்திற்கான வாய்ப்புகளை சுக்கிர திசை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி நீங்க பரிகாரம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா சுக்கிர திசையில நீங்க எஜுகேஷன் லோன் எடுக்கலாம் அல்லது ஹவுசிங் லோன் எடுக்கலாம். மேக்சிமம் அவ்வளவுதான் எடுக்கலாமே ஒழிய பர்சனல் லோன்ல நீங்க கண்டிப்பா எடுத்தீங்கன்னா பிரச்சனையில போய் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷப லக்ன நண்பர்களுக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே கவனமாக இருக்க வேண்டும். மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் அதிர்ஷ்டஸ்தானமான 5ஆம் இடத்திற்கும் அதுவே 12ஆம் இடமான வெளியூர் வெளிநாட்டு ஸ்தானங்களுக்கும் அதிபதியாக வருகிறார். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திற்கும் அல்லது 12ஆம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வை இருக்குது. 12ஆம் இடம் நல்ல சுப அமைப்புல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிர திசையில் வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலத்துல போய் ஒர்க் பண்ணக்கூடிய அல்லது அங்க செய்யக்கூடிய வேலை அல்லது தொழில்கள் மூலமா உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்புகளை மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு சுக்கிர திசை ஏற்படுத்தி தரும். மேலும் 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைக்குரிய ஸ்தானமாகவும் இருப்பதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிர திசையில் புத்திர பாக்கியம் அல்லது புத்திரர்கள் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் போன்ற விஷயங்கள் சுக்கிர திசையில் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு சுக்கிர பகவான் 4ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வருகிறார். அப்புறம் 4 அப்படின்னா உங்களுடைய வீடு, வாகனம் போன்ற விஷயங்கள். 11 லாபஸ்தானத்தை குறிக்கும். இப்போ லாபம் அப்படிங்கிறது உங்களுடைய வீடு மூலமா, ரியல் எஸ்டேட் மூலமா உங்களுக்கு லாபங்கள் அமையும் அப்படிங்கிறத சொல்லும். இப்போ சுக்கிர திசையில இதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மற்றும் 11ஆம் இடமே கடகராசி அன்பர்களுக்கு பாதகஸ்தானமாகவும் வருவதால் கடகராசி அன்பர்கள் சுக்கிர திசையில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. நீங்க இப்போ கடகராசிக்காரர்கள் சுக்கிர திசையில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயாரை சொல்லும். இப்போ 4ஆம் இடம் தாயாருக்கு பட்டுப்புடவை, சுக்கிரன்னா பட்டுப்புடவை. இப்போ அம்மாவுக்கு வருஷம் ஒரு முறை வரக்கூடிய விசேஷங்களுக்கு, தீபாவளி போன்ற பண்டிகைகளுக்கு அம்மாவுக்கு பட்டுப்புடவை எடுத்து நீங்க அழகுபடுத்தி பார்த்தாவே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சுக்கிர திசை நல்ல அற்புதமான பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு சுக்கிர பகவான் 3ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வர்றார். இப்போ 3 அப்படிங்கிறது புதிய முயற்சிகள், 10ங்கிறது தொழில் போன்ற விஷயங்கள். அப்போ சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு சுக்கிர திசையில் சொந்த தொழில் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் வரும், ஆசை வரும். தாராளமா செய்யலாம். சுக்கிரன் உங்களுக்கு சுப வலு பெற்று நல்ல அமைப்புல இருக்கிறார், ஆட்சி உச்சமா இருக்கிறார். நல்ல கிரகங்களுடன் சேர்க்கையில் உங்க ஜாதகத்தில் இருக்கும் பொழுது சிம்மராசி என்பவர்கள் தாராளமாக சுக்கிர திசையில் சுய முயற்சி, சுய தொழில் அல்லது சொந்த தொழில் ஒரு 10-20 பேர்த்த வச்சு வேலை செய்கிறது போன்ற விஷயங்கள். அதுலேயும் குறிப்பா 3ஆம் இடம் வேலைக்காரர்கள். அதுல 3 அப்படிங்கிறது உங்களுக்கு சுக்கிரனா வர்றதுனால, சுக்கிரன்னா பெண்கள். அப்ப பெண்களை பணிக்கமர்த்தி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் பொழுது சிம்மராசி சிம்மலக் நண்பர்களுக்கு சுக்கிர திசை ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். கன்னிராசி கன்னிலக் நண்பர்களுக்கு சுக்கிர பகவான் 2ஆம் அதிபதியாகவும் பாகிஸ்தானாதிபதியாகவும் வர்றார். அப்ப 2 அப்படிங்கிறது உங்களுடைய வருமானம், 9 அப்படிங்கிறது தந்தை. இப்போ கன்னிராசி கன்னிலக் நண்பர்களுக்கு சுக்கிர திசையில தந்தை மூலம் வருமானம் அல்லது தந்தையுடைய தொழிலையே நீங்க எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு அல்லது சிலர் தந்தையினுடைய ப்ரொஃபஷனை ஃபாலோ பண்ணிக்கிறது. உதாரணத்திற்கு அப்பா சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருக்கிறார் அப்படின்னா கன்னி லக்ன கன்னிராசி என்பவர்கள் பொதுவாக அவங்களும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படித்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிறது ஒரு உதாரணத்துக்கு. ஸோ அந்த மாதிரி தந்தையின் தொழிலை செய்வதற்காக அல்லது தந்தை மூலம் வருமானம் போன்ற விஷயங்கள். 9ஆம் இடம்ங்கிறது வெளியூர் வெளிதேச பயணங்களையும் சொல்லும். இப்போ அதன் மூலமா வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு. துளாராசி துலாலக்ன நண்பர்களுக்கு சுக்கிர பகவான் 1ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வருகிறார்.
இப்போ 1 அப்படிங்கிறது உங்களுடைய தோற்றம், புகழ், அந்தஸ்து. 8ங்கிறது வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு. ஆஹ் துலா ராசி, துலா லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதியாக அல்லது ராசியாதிபதியாக சுக்கிர பகவான் வந்தாலும் துலா ராசி, துலா லக்ன நண்பர்கள் சுக்கிர திசையில் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். பரிகாரமா பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம்ங்கிறது வெளியூர், வெளிநாடு போன்ற விஷயங்கள். அப்போ உங்களுடைய 8ஆம் இடம் சுப பார்வைகள் பெற்று சுப கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும் பொழுது துலா ராசி, துலா லக்ன நண்பர்கள் தனது பிறந்த ஊரை விட்டு ஒரு தூரதேசம், வெளியூர், வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு நன்மையான அமைப்புகள் கிடைக்கும். விருச்சகராசி, விருச்சக லக்ன நண்பர்களுக்கு 7ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் வந்து சுக்கிர திசை நடக்கும். இப்போ சுக்கிர திசையில பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிற திருமணம் போன்ற விஷயங்கள். இப்போ விருச்சகராசி, விருச்சக லக்ன நண்பர்களுக்கு சுக்கிர திசையில திருமணம் நடந்து திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு வெளியூர், வெளிநாடு பாக்கியங்கள் சுக்கிர திசையில் ஏற்படும். இப்போ ஒரு 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு அபத்தமான ஒரு விஷயம். இப்போ அதுக்கு பதிலாக அவங்களுக்கு எந்த மாதிரி நடக்கும்னா, ஒரு வெளியூர், வெளிநாட்டுல போய் ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சுக்கிர திசையில் உங்களுக்கு விருச்சிக ராசி, அதாவது வயதான ஒரு 50, 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு ஏற்படும். தனுசு ராசி, தனுசு லக்ன நண்பர்களுக்கு சுக்கிர பகவான் 6ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வர்றார். இப்போ 6 அப்படின்னா உங்களுக்கு நோய், கடன், எதிரி போன்ற விஷயங்கள். 11 அப்படிங்கிறது அதுல இருந்து குணமாகி வரக்கூடிய விஷயங்கள். இப்போ சுக்கிர திசையில உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது நோய்கள் இருந்தாலும் அது கொஞ்சம் தீவிரமாகி அதற்கு பிறகு கண்ட்ரோல்ல வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அப்போ முதல் 5 வருடங்களுடைய சுக்கிர திசையில பிரச்சனைகளை சந்தித்து 6வது வருடத்திற்கு மேல் 10 வருடங்கள், 15 வருடங்கள் ஆகும் பொழுது அது சுக்கிர திசையின் 10, 15 வருடங்கள்ல ஒரு நன்மையான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு வரக்கூடாத திசைகள்ல பார்த்தீங்கன்னா சுக்கிர திசையும் ஒன்றாம் ஒரு திசை தான். இப்போ சுக்கிர திசை வரும் பொழுது கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கணும். அல்லது கடன் கொடுத்தலை நீங்க தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகம் மூலமா உங்களுக்கு எப்படியும் வருமானம் வந்துடும், அதன் மூலம் லாபங்கள் வந்துடும். கடன் கொடுக்கும் பொழுது அல்லது கடன் வாங்கும் பொழுது கடனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் 11ங்கிறது வளர்ந்துகிட்டே போகக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ 11 அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கடனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகும். கடனை முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மையான பலன்களை கொடுக்கும். மகர ராசி, மகர லக்ன நண்பர்களுக்கு சுக்கிர பகவான் 5ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வந்து யோகாதிபதியாக வருகிறார். அப்போ மகர ராசி, மகர லக்ன நண்பர்களுக்கு சுக்கிரன் 6, 8, 12 போய் மறையாம நல்ல ஸ்தானங்கள் இருந்தாவே பொதுவாகவே சுக்கிர திசையின் முழு பலன்களை அனுபவிப்பதற்கு மகர ராசி, மகர லக்ன நண்பர்களுக்கு ஒரு உரிமை உண்டு. அதே மாதிரிதான் கும்ப லக்னத்திற்கும். இப்போ கும்ப லக்னம், கும்பராசி நண்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 4ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வந்துடுறார். நான் பாதகாதிபதியாக வருகிறேன். அதனால வந்து கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்தாலும் சுக்கிர திசையில கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு 80% நற்பலன்கள் தான் கிடைக்கும். அது சின்ன வயசுல வராம ஒரு 20 வயதுக்கு மேல வந்ததுனாவே சுக்கிர திசை கும்ப லக்ன, கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பிலேயே உங்களுக்கு செயல்படும். மீனராசி என்பவர்களுக்கு 3ஆம் இடம், 8ஆம் இடம் தொடர்பான, அதாவது 3ங்கிறது டாக்குமெண்ட் சம்பந்தமான, பக்கத்து வீடு, எல்லை பிரச்சனை போன்ற விஷயங்கள் மூலமாக வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவுகள், அவமானங்கள் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆயுள் கண்டத்துக்கான பாதிப்புகளையும் சுக்கிரன் கொடுக்கக்கூடிய அமைப்புல செயல்படுவார். ஒருவேளை சுக்கிரன் வந்து சுப கிரகங்களின் தொடர்புல இருந்து 8ஆம் இடம் சுபத்துவம் பெற்றிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மீனராசி, மீன லக்ன நண்பர்களுக்கு சுக்கிர திசையில் வெளியூர், வெளிநாடு போய் செட்டில் ஆகி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான ஆரோக்கிய பாதிப்பு, வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு போன்ற விஷயங்கள் பெருசா பாதிப்பு ஏற்படுத்தாது. சுக்கிர திசை நடக்கும் நமது கனகவர்ஷினி அஸ்ட்ராலஜி சேனல் நேயர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.